சமநிலையோடு வாழ்வது. பி பேலன்ஸ். தலைப்பு ஒன்றாகினும் ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு டைட்டிலில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு வேறு முக்கியமான விஷயங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக கடந்த வாரத்தில் நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸில் இன்னும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சொல்லமாக கடந்த வாரத்தில் ஃபேமிலி மேட்டர்ஸை நாம் திரும்பவுமாக இன்றைக்கு 5வது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து அந்த மத்தேயு 10:16 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 10:16. நான் இன்னைக்கு ஆடுகளை நாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் சமநிலையாய் இருங்கள் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. சமநிலையோடு வாழ்வது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. சமநிலையாய் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லமா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். எல்லாம் சொல்லமா, சிரிச்சுக்கிட்ட சொல்லமா, லைஃப் எதை பற்றி அப்படி இருக்குதுன்னு சொன்னால் பேலன்ஸாக வாழ்வதை குறித்து இருக்கிறது. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கா? பேலன்ஸை நம்ம வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம சமநிலையோடு வாழலன்னு சொன்னால் நான் சொன்னேன், குழப்பம்தான் மிஞ்சம். நான் சமநிலையோடு வாழலன்னு சொன்னால் சீக்கிரமாக என்னுடைய டெஸ்டினியை போய் சேர முடியாது. தடுமாறி நம்ம வாழ வேண்டியதாக இருக்கும். ஆக நான் சமநிலையோடு வாழ்வது மிக அவசியம். Life is all about balance. We need to live a balanced life. நாம் ஒவ்வொருவரும் ஒரு பேலன்ஸ் லைஃப்பை நம்ம வாழ வேண்டியது அவசியம். முதல் வாரத்தில் பார்த்தோம், ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ், மரியாதை முக்கியம், கௌரவ முக்கியம் என்று ನಾವು ನೋಡಿದೆವು. இரண்டாவது பாயிண்ட்டை பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ், பொறுப்புணர்வு எனக்கு முக்கியம், ஜவாப்தாரி தன முக்கிய என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவது காரியத்தை பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ், பிரதிநிதித்துவம் முக்கிய என்பதை நம்ம பார்த்தோம். நாம் தேவனை பிரதிநிதிப்படுத்துகிறோம், நம்முடைய சபையை பிரதிநிதிப்படுத்துகிறோம் என்பதை பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ், ஊழியம் முக்கியம், சேவை முக்கிய என்பதை நம்ம பார்த்தோம். ஊழியம் முக்கியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் குடும்பம் முக்கியம் சொல்லலாமா? குடும்பம் முக்கியம். அதை மாத்திரம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். தொடர்ந்து நம்ம வார்த்தையை நம்ம கொண்டு கவனிக்கலாம். நம்ம எல்லாரையும் தேவன் தனியாய் வாழ்வதற்கு அழைக்கலை. தனியாக வாழணும்னு சொன்னால் ஒரு வனாந்தரத்தில் எல்லாருக்கும் ஒரு வனாந்தரத்தை உண்டாக்கி தனித்தனியாக வச்சுட்டு இருப்பார். ஒரு தீவை உண்டாக்கி தனித்தனியாக வச்சுட்டு இருப்பார். தனியாக வாழ்கிறதுக்கு என்னையும் உங்களையும் அழைக்கல கர்த்தர். ஆதாமை உண்டாக்குனாரு. அந்த ஆதாமை உண்டாக்கும் போது தனியாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு அது கொஞ்சம் ஏதோ இல்லாத போல் இருக்கு. மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய விழா எலும்பை எடுத்து ஒரு ஏவாளை ஏற்ற துணையை உண்டாக்குறார். இதை திருமணத்தில் நம்ம நிறைய கேட்டிருக்கலாம். அது மனைவி இருக்கலாம். ஆனால் மனைவிக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தை உண்டாக்குறார், பிள்ளைகளை கொடுக்குறார். அந்த பிள்ளைகள் வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு ஒரு சந்ததியை உண்டாக்குறார், அதன் பிறகு ஒரு தலைமுறையை உண்டாக்குறார். எவ்வளோ அழகாக ஆண்டவர் டிசைன் பண்ணுறார் பாருங்க குடும்பத்தை. அப்பா அம்மா, அப்பா தலை, ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழாக எல்லாரையும் கொண்டு வரார் பாருங்க. குடும்பங்களை கொண்டு வரார் பாருங்க, பிள்ளைகளை கொண்டு வரார் பாருங்க. பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு திருமணமானவருக்கு அது கிளை குடும்பத்தை உண்டாக்குறது பாருங்க. அப்படி சந்ததியாய் தலைமுறையை உண்டாக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பாடும்போது ஒரு வார்த்தை சொல்லி பாடுறோம். என்ன பாடுறோம்? அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். என்ன அர்த்தம்? அவங்க எல்லாருக்கும் தேவன். அந்த தலைமுறையின், அந்த முற்பிதாக்களின் தேவன் என்னுடைய தேவன், அந்த குடும்பங்களின் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை. சில சமயத்தில் நம்ம தனிமை ஆக்குறார், அதில் டவுட் இல்லை. சில சமயத்தில் அவரே தனிமை ஆக்குறாரு, சில சமயத்தில் நாமே தனியாக ஆகிறோம், அதில் டவுட் இல்லை. ஆகாரை போல சில சமயத்தில் நாமே தனியாக போகிறோம்.
அதில் டவுட் இல்லை. ஆனாலும் என்னை கண்டவரை நான் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவள் பேர் வைக்கிறா. ஹல்லேலூயா. அங்கேயும் தனியாக அவள் போனாலும் அவளை தனியாக விடலை ஆண்டவர். மனுஷங்கிட்ட தனியாக போனாங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட தனியாக போக முடியாது. ஒரு துணை இருக்குது, கர்த்தர் எப்பவுமே கூட இருக்கிறார். அப்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தனியாய் வாழ இல்லை, குடும்பத்துக்கு கூட வாழணும். குடும்பம் என்பது காட்ஸ் கான்செப்ட். குடும்பத்தை காட்ஸ் தான் தேவன் தான் வடிவமைக்கிறார், தேவன் தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்படி அழகா கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழகா டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த டிசைன்லாம் அற்புதங்க. இதற்குள்ளாக இந்த கட்டுக்கோப்புக்குள்ளாக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு குடும்பம் கான்செப்ட், டிசைனு, அந்த வடிவமைப்பு, அதுக்குள்ளாகவே வாழணும். ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக வாழணும், ஒரு நல்ல கலாச்சாரத்திற்குள்ளாக வாழணும், ஒரு பரிசுத்தத்திற்குள்ளாக வாழணும், கணவன் மனைவியாக இழந்து வாழணும். இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தை நம்ம மேலே கொண்டு வரணும், நம்ம பழகி பெருகணும்னு சொல்லி கர்த்தர் உண்டாக்குறாரு. ஆக சொல்லலாமா, மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் கேர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கேர் எவ்ரிஒன், அனைவரையும் பராமரியுங்கள். எல்லாரும் பராமரிசி காலஜி வகிசிரி, எல்லாரையும் பராமரியுங்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும் முக்கியம். குடும்பத்தில் ஒவ்வொரு நபரோடு நம்ம சமநிலையோடு நடந்து கொள்வது முக்கியம். ஒரு குடும்பத்தில் நமக்கு ஒவ்வொருவரும் முக்கியம். ஒருவரையும் கீழாகவும் நினைக்க வேணாம், ஒவ்வொருத்தரையும் மேலாகவும் நினைக்க வேணாம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சமநிலையோடு வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். சமநிலையோடு நம்ம வாழணும். பட்சாபாதம் காட்ட வேண்டாம். நமக்கு வசனத்தை நம்ம வாசித்தோம், 1 தீமோத்தேயு 5:8 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். அப்புறம் என்ன சொல்லுது, அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருக்கிறான். யாரை விசாரிக்காம போனாலும், என்ன மாதிரி பவர்ஃபுல் வேர்டு பாருங்க. இதை கேட்டால் நமக்கு அப்படியே கபாலத்தில் கொடுத்தா மாதிரி இருக்குல்ல. கபாலனா இதானே, தாடையில் கொடுத்த மாதிரி இல்லை. என்ன சொல்றாரு, கபாலனா கனடாவா, சாரி, அது பெங்களூரில் வாழும்போது தமிழ் இப்படி தான் கனடாவை மாறிடுது. அவன் தன் விசுவாசத்தை மறுதலித்தவன், அதன் பிறகு அவிசுவாசியிலும் கெட்டவன். அவிசுவாசியோட மேல மோசமானவன் யார, ஒருத்தரை கேர் பண்ணாது, குடும்பத்தில் இருக்கிற கேர் பண்ணாதவன். இங்கே வந்து பாட்டு பாடலாம், இங்கே வந்து பிரசங்கம் பண்ணலாம். நான் கீழே போயிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம்தான் போதகன், இங்கே ஊழியம் பண்ணும்போது மட்டும்தான் போதகன், இங்கே பாட்டு பாடும்போது மட்டும்தான் போதுங்க. கீழே இறங்கிட்டா நான் யாருங்க, என் குடும்பத்தில் ஒரு நபர். அப்போ என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணணும், விசாரிக்காம போனா நான் யாரா, கெட்டவன். கெட்டவன் கூட சொல்லிட்டா பரவாயில்ல, அவிசுவாசியிலும் கெட்டவன். எவ்வளோ மோசமான வார்த்தை பார்த்தீங்களா, எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு பார்த்தீங்களா. மோசமான வார்த்தைனா நீங்கள் வேற மாதிரி எடுத்துக்காதீங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு பாருங்க. நமக்குள்ளாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் பாருங்க இந்த வார்த்தை. கேர் எவ்ரிஒன். உங்கள் வார்த்தையினால் கேர் பண்ணுங்க, உங்கள் செயல்கள்னால கேர் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தினால கேர் பண்ணுங்க, உங்கள் ஊழியத்தினால கேர் பண்ணுங்க, உங்கள் நல்ல குணத்தினால கேர் பண்ணுங்க, உங்கள் விட்டு கொடுப்பதனால கேர் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், கனெக்ட் வித் எவ்ரிஒன். அனைவருடனும் எல்லாருடனும் இணைந்திருக்க பாருங்கள். ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಸಂಬಂಧವನ್ನು ನಿರ್ಮಿಸಲು ನೋಡಿ. சாத்தானுக்கு ஒரு சின்ன ஓட்டை போதும், பெரிய ஓட்டையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்க வேண்டாம். ஒரு சின்ன ஓட்டை போதும், சின்ன வார்த்தை போதும், சின்ன சிரிப்பு போதும், சின்ன விஷயம் போதும். கவனிக்கிறீங்களா? சின்னதாக ஒரு பின்னு கொடுத்துட்டா போதும், அதை பெருசாக்கிடுவான். உடனே சரி செய்கிறதுக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இடைவெளியில் ஒரு பெரிய பிரேக்கை அவன் பண்ணி விட்டுடுவான். கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சுன்னா கற்பனை நமக்கு ஜாஸ்தி ஆகிடும்.
கொஞ்ச நாள் நம்ம பேசலை அப்படின்னு சொன்னால் என்னென்னவோ அவங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாள் கனெக்ட் இல்லைன்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கும்போது அவன் கூட கனெக்டடாக அடிக்கடி பேசிக்கிட்டே பழகிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த உறவு அப்படியே பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் அவன்கிட்ட பேசவே இல்லை. இங்கேருந்து நான் யோசிப்பேன், பெரிய ஆள் ஆகிட்டான். இன்றைக்கி அன்றைக்கி நம்ம மட்டும்தான் இருந்தோம், இன்றைக்கி அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அன்றைக்கி நமக்கு முக்கியமாக இருந்தது, நம்ம வந்து அவனுக்கு முக்கியமாக இருந்துச்சு, இன்றைக்கி முக்கியம் இல்லை. யோசிச்சுக்கிறோமா? அங்கேருந்து அவனும் அப்படி தான் யோசிப்பான்னு வச்சுக்கோங்க. என்றைக்குனா ஒரு நாள் மீட் பண்ணுறோம், அதெல்லாம் அன்றைக்கி நம்ம நினச்சதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிரும். ஏன்னா அவன் லைஃப்பில் பிஸி ஆகிட்டான். இன்றைக்கி நம்ம அப்படி தான் நடக்குது. கனெக்ட் வித் எவ்ரி ஒன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கனெக்டாக இருக்கிறதுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் கேப் விட்டோன்னு சொன்னால் பிசாசு பூந்து விளையாடுவான். அது எந்த நல்ல உறவிலும் அப்படி தான் நடக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அது இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சொல்லமா, கேர் எவ்ரி ஒன், கேர் எவ்ரி ஒன் அல்லது கேர் அபவுட் எவ்ரி ஒன். அடுத்தது கனெக்ட் வித் எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. அந்த பாயிண்ட்டை போடுங்க. பகைமையை விட, விரோதத்தை விட, எதிர்ப்பை விட தாழ்மை மேலானது. சொல்லுமா, தாழ்மை மேலானதுங்க. ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. நான் தாழ்மையோடு இருப்பது பகைமையை விட மேலானது. நான் ஒவ்வொருத்தரும் ஏன் கேர் பண்ணணும்? நான் ஒவ்வொருத்தரோடு ஏன் கனெக்டடாக இருக்கணும்? இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன், ஏன் ஒவ்வொருத்தரையும் நான் கேர் பண்ணாமல் இருக்கிறேன்? ஏன் ஒவ்வொருத்தரோடும் நான் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறேன்? இப்போ நான் சொன்னேன்ல, தாழ்மை நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லேக் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்மை நமக்கு இல்லாத இருக்கிறதுனால தான், ஈகோ நம்மளை அதிகமாக டச் பண்ணுறதுனால தான். ஏன் போகணும்? அவன் வரட்டும். ஏன் போகணும்? அவன் வரட்டும். அவன் தானே பேசினா, அவ தானே பேசினா, இவ தானே திட்டினா, இவன் தானே முறைச்சான். இருக்கா? ஓடுதா மனசில்? ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த எதிர்ப்பை, அந்த பகைமையை, அந்த ஹாஸ்டிலிட்டியை விட ஹியூமிலிட்டி மேலானது. ஹல்லேலூயா. ஏன் ஹியூமிலிட்டி மேலானது? ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் யூனிட்டி. தாழ்மையாக நம்ம இருந்துன்னு சொன்னால் ஒத்துமையை கொஞ்சம் யோசிப்போம். ஒத்துமையாக இருக்கலாமே, சரி விட்டு கொடுத்தா போகலாமே, என்ன நடந்துட போகுது? யாருக்கிட்ட நான் தோற்றுற போகிறேன்? என் அம்மா கிட்ட தானே, என் அப்பா கிட்ட தானே, என் பிள்ளைங்கிட்ட தானே, என் மனைவி கிட்ட தானே, என் கணவன்கிட்ட தானே, என் பெரியவங்கள்ட்ட தானே, என் பாஸ்டர்கிட்ட தானே, என் விசுவாசிக்கிட்ட தானே, யாருக்கிட்டங்க? பரவாயில்ல. இங்கே தாழ்மை இருந்துச்சுன்னா அதை அப்படி யோசிக்கும். ஆனால் இங்கே பெருமை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை யோசிக்க விடாது. அந்த ஈகோ யோசிக்க விடாது. ஆக ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் யூனிட்டி. ஒற்றுமையை, தாழ்மை ஒற்றுமையை கொண்டு வரும். தீனத்தை, ವಿನಮ್ರತೆ ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. இரண்டாவதாக ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் பீஸ். தாழ்மையாக நம்ம வாழ்ந்து ஒத்துமையாக இருக்கணும்னு யோசிச்சோன்னு சொன்னால் அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சமாதானವನ್ನು ನಮಗೆ கொண்டு ಬರುತ್ತದೆ. எபேசியர் 4:1-3 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் வாசிக்க முடிஞ்ச வாசிங்க. எபேசியர் 4:1-3 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய்
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? மிகுந்த, ஐயோ வர மாட்டேங்குது, சொல்லலாமா? மிகுந்த, அடடா சத்தம் இவ்வளவுதான் வருது. என்ன மனத்தாழ்மையா? பாஸ்டர் இது கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர், கொஞ்சம் உள்ள உறுத்துது. இதை பற்றி பேசாதீங்க பாஸ்டர், உறுத்திக்கிட்டே இருக்குது. இது எப்படி நான் கேட்டுனா அப்புறம் நடத்தலைன்னா அப்புறம் நீங்கள் அடுத்த வாரம் வந்து பிரசங்கத்தையே சொல்லுவீங்க. வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா? தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். வந்துடுச்சா இங்க சமாதானமும் ஒற்றுமையும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருங்க. Make every effort to keep the unity of the spirit through the bond of peace. Hallelujah. அதுக்கு எஃபர்ட் போடுங்க. எதுக்கு? நான் ஒத்துமையா இருக்கிறது எஃபர்ட் போடுங்க. நான் சமாதானமா இருக்கிறது எஃபர்ட் போடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. தமிழில் ஜாக்கிரதையான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஜாக்கிரதையாரும் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இன்னும் கொஞ்சம் பாருங்க, தெளிவாக பாருங்க. எஃபர்ட் போடுங்க. எவ்வளோ பேருங்க எஃபர்ட் போடுறோம் குடும்பத்தை சமாதானமாக வச்சுக்கிறதுக்கு, ஒத்துமையாக வச்சுக்கிறதுக்கு? எவ்வளோ பேருங்க போய் தேடி போகிறோம்? எவ்வளோ பேர் எஃபர்ட் போடுறோம்? நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம அந்த தாழ்மையை குறித்து நம்ம நினச்சிக்கிறோம். என்ன சொல்கிறோம் பாருங்க? ஹியூமிலிட்டி டஸ் நாட் மீன் தட் யூ திங்க் லெஸ் யோர் செல்ஃப். பணிவு அல்லது தாழ்மை என்றால் உங்களை தாழ்வாக எண்ணுவது அல்ல. நான் தாழ்ந்து போனா என்னை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னவா? நான் தாழ்ந்து போனா என்னை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி இல்லைங்க. தாழ்மை என்பது ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹியூமிலிட்டி மீன்ஸ் யூ திங்க் யோர் செல்ஃப் லெஸ். அதாவது பணிவு, தாழ்மை என்பது உங்களை பற்றிய எண்ணங்களை குறைத்து பிறரை முன்னிலைப்படுத்துவது. நம்மை குறித்து மாத்திரமே யோசிக்காது. நான் போக மாட்டேன், நான் அடங்க மாட்டேன், நான் கீழே போக மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், அப்படி யோசிக்காம அவங்களும் முக்கியம், பார்ப்போமே. கிவ் அ ட்ரை. ஒரு ட்ரை கொடுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க, ஒரு எஃபர்ட் போடுங்க. அதான் சொல்றாரு. அதான் ஆங்கிலத்தில் சொல்றாரு, மேக் எவ்ரி எஃபர்ட். ஒரு எஃபர்ட் இல்லை, எவ்ரி எஃபர்ட். ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சா பரவாயில்ல, ஏன்னா குடும்பம் முக்கியம். சொல்லமா? குடும்பம் முக்கியம், உறவுகள் முக்கியம், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சொந்தமும் முக்கியம். மேக் எவ்ரி எஃபர்ட். அதனால நான் தாழ்மை இருக்கிறேன், அதனால என்னை ஏறி மிதிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்வான்னு நினைக்கிறது இல்லை, இன்னொருத்தர் உயர்வாக நினைக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்றாரு, கிறிஸ்துவ மார்க்கத்தின் முதல் முக்கிய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட கிறிஸ்துவ மார்க்கத்தில், கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், அன்பு சமாதானம் அதெல்லாம் இருக்குது. நான் எங்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால எங்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் 3 பாயிண்ட் சொல்கிறேன். 1வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, 3மே தாழ்மை. கவனிக்கிறீங்களா? 3மே தாழ்மை தான். மிக முக்கியமான கட்டளை கிறிஸ்துவத்துக்குள்ள எது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் 1, 2, 3 சொல்லுவேன். அது 3ம் தாழ்மை தான். தாழ்மை மிக முக்கியம். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணணும், ஒவ்வொருத்தரோட கனெக்டடாக இருக்கணும், உள்ள அன்பு இருக்கும்ல, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கணும் நம்ம நினச்சோன்னு சொன்னால் தாழ்மை உள்ளேருந்து வெளியில் வரும். ஈகோ வராது, பேச்சு வராது, பழைய சொற்கள் வராது. 1984 சொன்ன வார்த்தை, கெட்ட வார்த்தைலாம் வராது. நடுவில் சொன்னியே, ஊடால சொன்னியே, அப்போ சொன்னியே, அங்கே சொன்னியே, அந்த பேச்சு பேசும்போது சொன்னியே, இதெல்லாம் வராது. எது வரும்போது?
தாழ்மை வெளியில் வரும்போது. மறைக்கிறீங்க தெரியுது, வெளியே வரும்போது அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாக்கோபு 4:6 சொல்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. கரங்களை தட்டி சொல்லலாம், என்ன அளிக்கிறாரா? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு என்ன பாடணும்? இன்னைக்கு தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடுதே கிருபை. அப்படின்னா ஏன் தங்குது? அவர் அளிக்கிறார் கிருபை என் மேல. ஏங்க, ஏன் இன்னும் நான் என்னுடைய சரீரத்தில் பலவீனங்களை உணர்றேன்? இன்னும் ஏன் என்னுடைய காரியங்களில் வெற்றியை உணராமல் இருக்கிறேன்? ஏன்? கிருபையை என் கூட தங்க வைக்கல, தாழ்மையை என் கூட நிலைக்க வைக்கல. அதை ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. 2வது இடத்துல இதை சொல்றாரு. யாக்கோபு 10:4-10 சொல்றாரு, அதே அதிகாரத்தில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. தாழ்மை ரொம்ப முக்கியம். Humility is greater than hostility. தாழ்மை தான் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில். தாழ்மை இல்லாததுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. தாழ்மை இல்லாததுனால தான் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். தாழ்மை இல்லாதனால தான் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறோம். தாழ்மை இல்லாதனால தான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். தாழ்மை இல்லாதனால தான் சண்டையோடு இருக்கிறோம். தாழ்மை இல்லாதனால தான் குடும்பமாக விழுந்து கிடக்கிறோம். Humility is greater than hostility. பகைமையை விட தாழ்மை மேலானது. விரோதத்தை விட தாழ்மை மேலானது. கோபத்தை விட தாழ்மை மேலானது. நீதிமொழிகள் 3:34 சொல்லுகிறது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, அந்த வசனம் தான் இது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மத்தேயு 23:12 சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன், இப்படி சொல்லலாம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் சொல்றது இது? இயேசு சொல்றாரு, இயேசப்பா சொல்றாரு, எனக்கு சொல்றாரு. நான் என்ன தாழ்த்தினாதான் உயர்த்தப்படுவேன். அதே வசனத்தை லூக்கா 14:11 சொல்லுகிறது, தன்னை தானே உயர்த்துகிறவர் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். பிலிப்பியர் 4:1-4 வரைக்கும், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. அழகா சொல்றாரு. அப்படியே முன்னாடி கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிட்டே சொல்றாரு பாருங்க. ஏன்னா பின்னாடி ஒரு பெருசா பாம்பு போட போறாரு. அதனால இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையும் ஆன சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எந்தபடி? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 2 பேருக்கும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குதாங்க. என்னவா? ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். என்னத்தை சொல்றேன்? கிறிஸ்துவுக்குள். என்னவா? கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தை. சொல்லமா? இன் தி லார்ட். ஆண்டவருக்குள்ள ஒரே சிந்தையா இருங்க. ஆண்டவருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்கிறோம்னு சொன்னா, குடும்பத்திலும் எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தையா இருக்கணும். 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியாமல் இருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாராவது கவனிச்சிங்களா நான் பேசுனத? உங்கள் சாந்த குணம், உங்கள் தாழ்மை குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியவே கூடாது.
அப்படின்னு சொல்லுதா வசனம்? எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். இன்னைக்கு எந்த குணம் எனக்கு தெரியுது எல்லாருக்கும்? நான் சண்டைக்காரன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் சண்டைக்காரன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் வாய் பேசுகிறவன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் கோபக்காரன் தான் இன்னைக்கு வெளியே தெரியுது. எது தெரியணுமா? சாந்த குணம், ஹம்பிள், ஹியூமிலிட்டி. நான் சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை கவனிங்க, எழுதிக்கங்க. Renew your relationship with everyone in your family, in your community. உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், என் சமுதாயத்தில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், என் குடும்பத்தில் ஒவ்வொருவரோடும் என்னுடைய உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? என் உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். சொல்லமா எல்லாரும் சேர்ந்து? என்னங்க? என் உறவை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். என் உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். என் தாய் தந்தையோடு இருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் உடைந்திருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Renew your relationship. ஸோ அதில் பாருங்க, renew your broken relationship. உடைந்து போன உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எந்த உறவு உடைஞ்சிருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஓட்டி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யாரால உடஞ்சதுன்னு யோசிக்காதீங்க, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிரச்சனையாகும். உடஞ்சதை யோசிங்க, அதை ஒட்ட வைக்க யோசிங்க. சொல்லமா? renew your broken relationship. உடைந்தவங்க உறவை, என்னங்க, உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தயவு செய்து உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உடைந்தவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உடைந்து போனவங்க உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. renew your weakest relationship. எது வீக்கா இருக்குது? இப்போ எந்த உறவு வீக்கா இருக்குது? அந்த நல்ல உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எது ஊசலாடிக்கிட்டு இருக்கு? சொல்லமா? எது அப்போவா இப்போவான்னு இருக்குது? எந்த உறவு? அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. மூன்றாவதாக, renew your dead relationship. உடைந்து போன உறவை மாத்திரமல்ல, வீக்கஸ்ட் பலவீனமான உறவை மாத்திரமல்ல, இறந்து போன டெட், முடிஞ்சிருச்சு, இனி வாழ்க்கை இல்லை, இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவை கர்த்தருக்கு சித்தமானால் புதுப்பித்துக் கொள்ளுங்க. கேளுங்க கர்த்தர்கிட்ட, உடஞ்சிடுச்சுப்பா, போயிடுச்சுப்பா, சரி பண்ண முடியுமா தெரிலப்பா, உங்களுக்கு சித்தம்னா அந்த டெட் ரிலேஷன்ஷிப்பை உயிர்ப்பிக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தனியாக வாழ்கிறதுக்கு இல்லைங்க. எபேசியர் 4:1 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 4:1 4:3 மட்டும் வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிருங்க. அதே வசனம் தான். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, ஒத்துமையாக இருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். இந்த எபேசியர் 4:1 வசனம் வரைக்கும், எபேசியர் 4:1-3 வரைக்கும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. அப்படியே நமக்கு பிரித்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. 1வது வசனத்திலேருந்து 4வது வசனம் வரைக்கும், 3வது வசனம் வரைக்கும் நல்லா கவனி. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் உங்களிடம் சொல்ல வருவது இதுதான், கர்த்தருக்காக கைதியாக இங்கே இருக்கிற நான். இது யார் சொல்றது? பவுல் சொல்றது. அந்த சபை மக்களுக்கு சொல்றாரு, அந்த அவருடைய ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. யாருக்காக கைதியா இருக்கிறாரா? கர்த்தருக்காக கட்டுண்டவனா இருக்கிற நான், கைதியா இருக்கிற நான் கட்டப்பட்டிருக்கிறேங்க. என்ன கவனிங்க, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்ன பாருங்க, எனக்கு உங்களுக்கு அப்பதான் புரியும். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனா நீங்க கட்டப்பட்டிருக்காதீங்க. நான் இப்போ கர்த்தர் நிமித்தம் ஜெயிலில் இருக்கிறேன். நான் இப்போ கர்த்தர் நிமித்தம் ஒரு கட்டுண்டவனாய் கைதியாய் சிறையில் இருக்கிறேன்.
என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியல, ஆனால் இங்கேருந்து நான் ஒரு வேலையை செய்கிறேன். என்ன, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் கட்டப்பட்டு இருக்காதீங்க. தேவன் உங்களை அழைத்த பாதையில் வெளியே சென்று நடக்க அதற்கும் மேலாக ஓடுங்கள் என்று வேண்டுகிறேன்னு சொல்கிறார். நான் இங்கே ஜெயிலில் இருக்கிறேன். இங்கே ஜெயிலில் இருந்தே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுறேன். ஆனால் நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டு கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, ஒன்றும் செய்ய முடியாத இருக்கிறீங்க. எழுந்து ஓடுங்க. அதான் சொல்றார், தேவன் உங்களை அழைத்த பாதையில் வெளியே சென்று நடக்க அதற்கும் மேலாக ஓடுங்கள். நீங்க கட்டப்பட்டிருக்கிற மாதிரி இருக்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. பவுல் அங்க கட்டப்பட்டு இருக்கிற நிலையிலே லெட்டர் எழுதுறாரு. ஆனா நம்ம வெளியில ஜாலியா இருக்கிறோம், கம்ஃபர்ட்டா இருக்கிறோம். ஆனா எதையும் செய்யறது கிடையாது. என் குடும்பத்துக்கு உடைந்த உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. வீக்கஸ்ட் உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. டெட் உறவுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. சொல்லாமா, ரினீவ் யுவர் ரிலேஷன்ஷிப். அதுக்காக ஓடுங்க, மேக் எவ்ரி எஃபர்ட். அதுக்கு பிறகு சொல்றாரு, யாரும் கை கட்டி கொண்டு சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டாம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னவா, பக்கத்தில் பார்த்து சொல்லுமா, கை கட்டின உட்காராதீங்க அப்படின்னா இந்த கை கட்டுறது கூட சொல்ல, ஆறாம இருந்துடாதீங்கப்பா. ஏன்னா சமாதானம் முக்கியம், ஒத்துமை முக்கியம், குடும்பம் முக்கியம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நான் சொல்ல, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அழகா சொல்றாரு, மேக் எவ்ரி எஃபர்ட். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இங்கிலீஷில். த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு போட்டு எபேசியர் 4:1-3 போடுங்க, உங்களுக்கு அழகாக வந்துடும். சும்மா கை கட்டிட்டு உட்காராதீங்க. நான் உள்ளே இருக்கிறேன், உள்ளே வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறேன், நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்குறீங்க. மேக் எவ்ரி எஃபர்ட், கை கட்டிட்டு உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பயனும் இல்லாத பாதையில் சோம்பேறியாக சுற்றி தெரிய வேண்டாம். தேவையில்லாத வேலைலாம் செய்யாதீங்க. தேவையில்லாத வேலை செய்யாதீங்க. எது தேவையோ அதை செய்யுங்க. இதை செய்யும்போது பணிவும், அதாவது தாழ்மையும் ஒழுக்கமும், அந்த ஒழுக்கத்தோடு டிசிப்ளினோடு செய்யுங்கள். இன்னொன்று சொல்றார் பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல். திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்றுடாதீங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, திடீர்னு தப்பு செஞ்சுட்டேன், சாரி அதுக்கப்புறம் திரும்ப தப்பு செய்வாங்க. இங்கே இருக்குறாங்களா? திடீர் உற்சாகம். இங்க நான் சொல்லப்பா, திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பிச்சிடுறது. அது செய்யணும், இது செய்யணும், குடும்பமா, அதுவா, இதுவா, ஊழியமா, அது முக்கியமா, செய்யலாம், ஓகே, அப்புறமா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்றுடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. முறைக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கு. திடீர் உற்சாகத்தோடு ஆரம்பித்து நின்றுடாதீங்க. நிலைத்த மனதுடன் அன்பினால் செயல்களில் ஒருவருக்கொருவர் தங்களையே அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. நிலைத்த மனது வேணும். எதுக்கு? உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு, சமாதானத்தை காத்து கொள்வதற்கு, ஒருமையை காத்து கொள்வதற்கு. திடீர்னு எதனா செய்வாங்க. திடீர்னு அப்படிதான் சில பேர் அப்படிதான் செய்வாங்க. அவங்க பேர் திடீர் கிறிஸ்தவர்கள், திடீர் உற்சாகமானவர்கள், திடீர் நபர்கள். திடீர்னு செய்வாங்க, அதுக்கப்புறம் புஷ்ன்னு இருக்கும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு பாருங்க, அது உடனே திறந்து குடித்தாதான் நல்லாயிருக்கும். அது கொஞ்ச நேரம் நீங்கள் அதை திறந்து கொஞ்ச நேரம் வச்சு பாருங்கள், அது இளநீர் தண்ணியோட மோசமாக இருக்கும். இளநீர் ரொம்ப அழகாக இருக்கும், அதுதான் தப்பு சொல்ல. இளநீர் தண்ணி நம்ம வெறும் தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள், மோசமாக இருக்கும். அந்த ஸ்பிரிட் இறங்கிட்டோம். இப்போ நம்ம ஆட்கள் அப்படி தான் சில டைமில் பண்ணுறோம். திடீர்னு எதனால் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், திடீர்னு பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் இல்லை. ஓப்பனிங் எல்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே. திடீர்னு எல்லாம் பண்ணுறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஓ பரவாயில்ல, செஞ்சிருவார் போல இருக்கு, முடிச்சிருவார் போல இருக்கிறது தான் சொல்கிறோம். ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே. ஆனால் சொல்கிறேன், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு என்னவா இருக்கணுமா? சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இல்லையே. திடீர்னு நம்ம ஆரம்பித்தோம், கரெக்டு தான், சம்பூர்ணமாக இல்லையே, சரியாக முடியலையே. அடுத்த காரணம், உடைந்த உறவுகளை விரைவாக சீர் செய்ய தயாராக இருங்க. எப்போவுமே தயாராக இருக்கணுமா? எதுக்கு? உடைந்த உறவுகளை
சீர் செய்ய. உடைந்த உறவுகளை சீர் செய்ய எப்பவுமே தயாராக இருங்க. எப்போ இருப்போம் தெரியுமா? ஹியூமிலிட்டி உள்ளே இருக்கும்போது. ஏன்னா ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. பகைமையை விட, கோபத்தை விட, சொல்லை விட, இன்னொருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை விட, விரோதத்தை விட தாழ்மை மேலானது. அந்த தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் சமாதானத்தை நாடுவோம். தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் ஒற்றுமையை நாடுவோம். தாழ்மை உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோம். கவனிக்கிறீங்களா? Renew your broken relationship. Renew your weakest relationship. Renew your dead relationship. என் வாழ்க்கை இவர்களோடு முடிந்து விட்டது என்று நினைத்தால் அதை மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். நான் வாசித்த வசனத்தை தயவுசெய்து வீட்டுக்கு போய் வாசிங்க. எபேசியர் 1, எபேசியர் 4, 1-3 வரைக்கும். நீங்கள் 5 வரைக்கும் வாசிங்க. உறவுகள் இருக்கும்போது அவர்களை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? மாண்டோர் திரும்புவதில்லை. அப்படின்னா என்ன? போயிட்டவங்களுக்காக வருஷ கணக்காக நம்ம அழுதாலும் போனவங்க திரும்ப மாட்டாங்க. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லை. இப்போ இருக்கும்போது அந்த உறவை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அவர் இருந்திருந்தா நான் அதை செஞ்சுருப்பேன், இவர் இருந்திருந்தா இதை செஞ்சுருப்பேன். இருக்கும்போது செய்யலாம். இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம். செத்துட்ட பிறகு போய் பெரிய படையில் வச்சு பாலை ஊற்ற வேண்டாம். அவருக்கு அது பிடிக்கும், அவருக்கு வடை பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லி போய் கல்லறையில் போய் ஒரு பெரிய தட்டை வச்சு அந்த தட்டை பார்த்தா பிரியாணி, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சிலரெல்லாம் வைப்பாங்க. பீடியை கூட வைப்பாங்க, சிகரெட்டை வைப்பாங்க, சாராயத்தை வைப்பாங்க, வைனை வைப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்குமா. இதுக்கு இருக்கும்போது வைன் வாங்கி கொடுக்க சொல்ல, இருக்கும்போது பீடியை வாங்கி கொடுக்க சொல்கிறேன். இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு. நல்லா கவனிங்க. மேக் எவ்ரி எஃபர்ட். தவறு யார் பக்கம்னா இருக்கட்டும், பரவாயில்ல. மேக் எவ்ரி எஃபர்ட். ஏன்னா உறவுகள் முக்கியம், குடும்பம் முக்கியம். பாரத்தோடு சொல்கிறேன், தயவு செய்து குடும்பத்தில் தான் என்னை உங்களை வச்சிருக்கிறார். இருக்கும்போது விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கும்போதே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கும்போதே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேற்றுக்கு ஒரு நியூஸ் வாட்ச், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் நடக்குது. 3 வருஷமோ 3 மாசமா தெரியல, ஒரு அம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கு, டிவி பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கு. 3 வருஷமா 3 மாசமா தெரியல, டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க போல, யாரோ இருக்கிறாங்க போல, டிவி ஓடிட்டு இருக்குது. 3 வருஷம் 3 மாசமா கரண்ட்டே போல அப்படின்னு கேட்காதீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கரண்ட் போனாலும் வந்திருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த நியூஸ் அப்படி சொல்லியிருக்கு. 3 வருஷமா 3 மாதமாவோ ஓடிட்டே இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சரி இருக்கிறாங்க, வீட்டில் யாரும் இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்ன போய் பார்த்தா அந்த அம்மா எலும்பு கூட இருக்குது. 3 மாதமா யாரும் விசாரிக்கலையா? 3 மாதமா யாரும் ஃபோன் இல்லையா? தெரியல. 3 மாதமா ஒருத்தரும் கேள்வி கேட்கலையா? அப்போ உள்ள விஷயங்கள் என்ன போட்டிருக்காங்க? எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டான். வாடகை ஆன்லைன் பேமெண்ட்டு, பில்லுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு, எல்லாமே பேங்க்கில் இருந்து போயிருக்கு. இப்போ கூட திறந்து பார்க்கும்போது எதுக்காக வந்திருக்காங்க? பணம் தீர்ந்துட்டு இருக்குது பேங்க்கில், கட்டுறதுக்கு ஆள் இல்லை, வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அதே விஷயத்துக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க, 3 வருஷமாக அவங்கள்ட்ட அவங்க பையன் பேசாமல் இருந்தான், பேங்க்கில் பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். அவங்க வந்து பார்த்து குழந்தை பிறந்துருந்துச்சு, அந்த குழந்தைய காண்பிக்கலான்னு சொல்லிட்டு
கோவமாக இருக்கிறாங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி இஷ்யூ, இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்றாங்க. எதை நான் உண்மைன்னு சொல்லி நம்புறதுன்னு தெரியல. நான் சொல்லட்டுமா, ரினியூ யுவர் ரிலேஷன்ஷிப். அது 3 மாதமோ 3 வருஷமோ அந்த அம்மா அந்த கையில் என்ன வச்சுருந்துருக்காங்களாம், கிறிஸ்மஸுக்கான கிஃப்டை ஓப்பன் பண்ணும்போது இறந்துருக்குறாங்க. அதுதான் பிரிக்கிறதுக்கும் அவங்க இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்குதான். என்ன பேர் மறந்துட்டேன், நான் நேற்றுக்கு வாசித்தேன். இருக்கும்போது எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. தயவுசெய்து இருக்கும்போது ரினியூ யுவர் broken ரிலேஷன்ஷிப், யுவர் வீக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப், யுவர் டெட் ரிலேஷன்ஷிப் புதுப்பித்துக்கொள்ள பாருங்கள்.